தமிழ் பேசும் அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, வாட்ஸ்அப் வந்து பார்த்தீங்கன்னா புது ஃபீச்சர்ஸாக வந்து அள்ளி கூச்சிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதெல்லாம் என்னென்ன அப்படிங்கிறத நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ நான் வந்து செக் பண்ணி பார்த்தேன், நிறையா ஃபீச்சர்லாம் ரொம்பவே வேறு லெவலாக இருந்துச்சு. ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். மறக்காமல் ஸ்கிப் பண்ணால் முழுமையாக பாருங்கள். நீங்களும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் இருக்கும்ல, அதை கிளிக் பண்ணி ஆல் மட்டும் செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற இந்த மாதிரி வீடியோஸை நீங்கள் வந்து மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இந்த ஃபீச்சர்ஸை சொல்கிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு உங்கள் வாட்ஸ்அப்பை வந்து அப்டேட் பண்ணிக்கோங்க. அப்டேட் பண்ணிங்கன்னா தான் இந்த ஃபீச்சர்ஸ்லாம் உங்களுக்கு வரும். ஸோ நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு உங்கள் வாட்ஸ்அப்பை அப்டேட் பண்ணிக்கோங்க. ஒரு சில ஃபீச்சர்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து முன்னாடியே வந்திருக்கலாம். ஸோ அதையும் தான் இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். ஸோ மறக்காமல் நீங்கள் வந்து முழுமையாக பாருங்கள். அதில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா வாய்ஸ் மெசேஜ். இது வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து ஒரு சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா, ஸ்பீடு வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நாளைக்கு முன்னாடியே இந்த ஃபீச்சர்லாம் வந்திருக்கு. ஸோ இருந்தாலும் நான் சொல்கிறேன், இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்பீடை வந்து நம்ம எவ்வளோ நாள் அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். ஏன்னு கேட்டிங்கன்னா, ஒருத்தவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நேரம் வாய்ஸ் மெசேஜ் அனுப்புகிறவங்களும் இருக்காங்க. இதெல்லாம் ஒரு சில பேர் வந்து பார்த்திங்கன்னா மெதுவாக பேசுவாங்க. ஸோ அவங்க பேசுகிற கேட்கும்போது வந்து பார்த்திங்கன்னா நமக்கே ஒரு மாதிரி இருக்கும். ஸோ அப்படி இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து வாய்ஸ் மெசேஜை நீங்கள் வந்து ஸ்பீட் பண்ணிக்க முடியும். 1x 1.5x 2x இந்த மாதிரி நீங்கள் வந்து ஸ்பீட் பண்ணி கேட்டுக்க முடியும். உண்மைக்கே சூப்பரான ஒரு ஆப்ஷன்னே சொல்லலாம். ட்ரை பண்ணி பார்த்துட்டு நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். செகண்டாக நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா, ஒன் டைம் ஃபோட்டோ அண்ட் வீடியோ சென்ட். நீங்கள் வந்து ஃபோட்டோ அல்லது வீடியோவை நீங்கள் வந்து சென்ட் பண்ணிங்கன்னா ரிசீவர் வந்து ஒரு தடவை மட்டும் தான் பார்க்க முடியும், இன்னொரு தடவை பார்க்க முடியாது. ஸோ அந்த மாதிரி ஃபீச்சர் இது. ஆனால் என்ன, ஸ்க்ரீன்ஷாட் எடுக்க முடியும், ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணிக்க முடியும். அதுக்கு ஏதாச்சும் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுற மாதிரி ஏதாச்சும் கொண்டு வந்திருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும். அது எப்படி பண்ணுறீங்கன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து ஏதாச்சும் ஒரு ஃபோட்டோ அல்லது வீடியோ செலக்ட் பண்ணிட்டு சென்ட் பண்ணுற பட்டனுக்கு பக்கத்தில் ஒன்றுன்னு போட்டு ரவுண்டு போட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணிட்டு நீங்கள் வந்து சென்ட் பண்ணிங்கன்னா அந்த ரிசீவர் ஒரு தடவை மட்டும் தான் பார்க்க முடியும். அடுத்த தடவை ஓப்பன் பண்ணாலும் ஓப்பன் ஆகாது. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு வேறு லெவலாக ஒரு ஆப்ஷன்னே சொல்லலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு சேட் பண்ணி அதில் ஸ்டிக்கர் அனுப்பிச்சு நிறைய பேர் வந்து தொல்லை பண்ணுவாங்க. நமக்கே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப காண்டாக இருக்கும். ஸோ அதுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, ஆர்ச்சீவ் பண்ணி வைக்கலாம். ஆர்ச்சீவ் பண்ணி வச்சாலும் முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வந்து அடிக்கடி வந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆர்ச்சீவ் பண்ணிங்கன்னா நோட்டிஃபிகேஷன் சுத்தமாக வரவே வராது. ஸோ அதே மாதிரி முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆர்ச்சீவ் வந்து பார்த்திங்கன்னா கடைசியில் இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா முதவே வந்து வச்சுட்டாங்க. ஸோ நம்ம ஃபோனை வாங்கி பார்க்குறவங்க அதை பார்க்கவும் வாய்ப்பு இருக்குது. ஸோ இதுக்கு ஏதாச்சும் பண்ணியிருந்தால் நல்லா இருந்திருக்கும். ஸோ அப்படி பண்ணியிருந்தால் நல்லா இருக்குமாங்கிறத கீழே மட்டும் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அந்த ஆர்ச்சீவ் ரிமூவ் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து மேலே வந்து 3 டாட் பட்டன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து அன்மியூட் நோட்டிஃபிகேஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா கீழே வந்து அன்ஆர்ச்சீவ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து அன்ஆர்ச்சீவ் ஆயிரும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஆப்ஷன்னே சொல்லலாம். ஸோ நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு கீழே மட்டும் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து ஃபோர்த் வந்து பார்த்திங்கன்னா வால்பேப்பர்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில பிக்சர்ஸ்லாம் கொண்டு வந்திருக்காங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா, வால்பேப்பர் டிம்மிங் அப்படிங்கிற ஒரு ஃபீச்சர் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அதை என்னடா அப்படின்னு கேட்டிங்கன்னா, வால்பேப்பர் வந்து நம்ம மேனுவலாக அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். முன்னாடிலாம் வந்து பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்பே வந்து பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக வந்து நிறையா வந்து வால்பேப்பர் கொடுத்துருப்பாங்க. இல்லைனா நம்ம வந்து கேலரியிலேருந்து ஏதாச்சும் வச்சுக்கலாம் அப்படிங்கிற ஆப்ஷனும் இருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வால்பேப்பர் டிம்மிங்கிற ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து வால்பேப்பரை மேனுவலாக அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். ஸோ நீங்கள் வந்து ரொம்ப வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து வால்பேப்பர் வந்து பிளாக்காக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து கம்மி பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து நார்மல் இதுக்கே வந்துடும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உண்மைக்கே நல்லா தான் இருக்கும். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உண்மைக்கே ரொம்ப சூப்பரான ஒரு ஃபீச்சர்னே சொல்லலாம். மல்டி டிவைஸ் சப்போர்ட். இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரே நேரத்தில் நீங்கள் வந்து 4 டிவைஸ் வரைக்கும் நீங்கள் வந்து உங்கள் வாட்ஸ்அப்பை தாராளமாக யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ உங்கள் மொபைலில் நெட் இல்லைனாலும் ஸோ உங்கள் பிசியில் வந்து நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணியிருப்பீங்க. ஸோ அந்த இன்டர்நெட் மூலமாகவும் நீங்கள் வந்து உங்கள் வாட்ஸ்அப்பை யூஸ் பண்ணிக்க முடியும். உண்மைக்கே வேறு லெவலான ஒரு ஃபீச்சர்னே சொல்லலாம். ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு நீங்கள் வந்து கீழே மட்டும் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ எந்த டிவைஸில் வந்து கனெக்ட் ஆகிருக்கு அப்படிங்கிற பார்க்குறதுக்கு லிங்க்டு டிவைஸ்ன்னு மேலே ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து கேட்டு இருந்த ஒரு கேள்வி. என்ன கேட்டிங்கன்னா, நம்ம வந்து ஒருத்தவங்களுக்கு ஃபோட்டோ சென்ட் பண்ணோம்னா அது வந்து பார்த்திங்கன்னா குவாலிட்டி வந்து ரொம்பவே கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இங்கேருந்து சென்ட் பண்ணுறவங்களுக்கு வந்து குவாலிட்டி வந்து நார்மலாக தான் இருக்கும். ஆனால் அங்கே சென்ட் பண்ணக்கப்புறம் அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா குவாலிட்டி வந்து ரொம்பவே கம்மியாக இருக்கும். ஸோ இதுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, ஃபோட்டோ அப்லோட் குவாலிட்டின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை கிளிக் பண்ணிருங்க. கிளிக் பண்ணிட்டு அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோவில் இருக்கும். நீங்கள் வந்து பெஸ்ட் குவாலிட்டி அதை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா ஃபோட்டோ எந்த குவாலிட்டியில் இருக்கோ அதே குவாலிட்டியில் தான் சென்ட் ஆகும். ஸோ இந்த மாதிரி குவாலிட்டி கம்மியாக இருக்குது அந்த மாதிரி பிரச்சனையே வந்து கிடையாது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து செலக்ட் பண்ணி நீங்கள் வந்து சென்ட் பண்ணிங்கன்னா குவாலிட்டி இருக்கிற குவாலிட்டியிலே தான் அப்படியே சென்ட் ஆகும். ஸோ இந்த ஃபீச்சர் வந்து பார்த்தீங்கன்னா உண்மைக்கே ஒரு நல்ல ஃபீச்சர்னே சொல்லலாம். ஸோ இதையே நீங்கள் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து ஃபைனலி வந்து பார்த்தீங்கன்னா குரூப் வாய்ஸ் கால், அப்புறம் வந்து வீடியோ கால். இதிலே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சேஞ்சஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இப்போ வந்து நீங்கள் அதில் வந்து நீங்கள் கட் ஆகிட்டீங்க, தெரியாமல் கட் பண்ணிட்டீங்க, இல்லைனா ஏதாச்சும் ஒரு சூழ்நிலை அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கட் பண்ணிவிட்டு திரும்பியை வந்து நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்க முடியும். ரீஜாயின் நீங்கள் வந்து பண்ணிக்க முடியும். ஸோ ஒரு மீட்டிங் அட்டென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உண்மைக்கு சூப்பரான ஃபீச்சர்னே சொல்லலாம். தெரியாமல் கட் பண்ணாலும் நீங்கள் வந்து திரும்பியே நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்க முடியும். ஸோ நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள்.
சேக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மெசேஜ் சென்ட் பண்ணாலும் இல்லை வந்து அவங்க சென்ட் பண்ணாலும் ஒரு மாதிரி ஆரோ மாதிரி உங்களுக்கு வந்து சைடில் வந்து காமிக்கும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபோனில் வந்து பார்த்தீங்கன்னா டிசப்பியர் மெசேஜ் வந்து உங்களுக்கு வந்து ஆனில் இருந்துச்சுன்னா ரவுண்டாக வந்து உங்களுக்கு அந்த மெசேஜ் வந்து இருக்கும். ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து மாற்றிருக்காங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கால் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா நிறையா வந்து மாற்றிருக்காங்க. ஆட் பார்ட்டிசிபென்ட் வந்து பார்த்தீங்கன்னா 2 இடத்துல வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ உண்மைக்கே வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ஃபீச்சரும் வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவலான ஒரு ஃபீச்சர்னே சொல்லலாம். இந்த ஃபீச்சரில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த ஃபீச்சர் வந்து பிடிச்சிருக்குங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ இந்த மாதிரி அடுத்த வீடியோவில் நம்ம வந்து மீட் பண்ணோம். அதோடு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சக்தீஸ்வரன்.